Hello students, welcome to IAS by Heart. Welcome to today's comprehensive editorial analysis. இன்னைக்கு அனாலிசிஸில் இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்ப்போம். I think there are 3 or 4 important articles. So without any further delay, let's get into today's video. ஃபர்ஸ்ட் வந்து கனெக்டிங் த டாட்ஸ் டு மிட்டிகேட் அ தேர்ட் வேவ். இந்த ஆர்டிக்கலில் எதை சொல்கிறாங்க அப்படின்னா கொரோனா வைரஸ் பற்றி தான். ஆப்வியஸ்லி இதுக்கு என்னென்ன விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். கொரோனா வைரஸ்ல எந்த ஒரு எபிடமிக்காக இருந்தாலும் சரி, வாட் வி ஹாவ் டு டூ இஸ் ஃபர்ஸ்ட் த ரீப்ரொடக்ஷன் நம்பர், அதாவது த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் நியூ இன்ஃபெக்ஷன்ஸ் அரைவிங் ஃப்ரம் ஒன் இன்ஃபெக்டட் இண்டிவிஜுவல். ஒருத்தவங்க இப்போ அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களால எத்தனை பேருக்கு அந்த இன்ஃபெக்ஷனை பரப்ப முடியுது, எவ்வளோ பேர் அவங்களால அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ரீப்ரொடக்ஷன் நம்பர் ஆர் ஆர். ஓகேயா? ஆர் ஃப்ளக்சுவேட்ஸ். இதோட வேல்யூ கிரேட்டர் தேன் 1ஆகவும் இருக்கலாம், இல்லை 0ஆகவும் இருக்கலாம். இப்போதைக்கு வேர்ல்டு ஓவராக எந்த கண்ட்ரிலையுமே இந்த 0வாக நம்மளால் மாற்ற முடியாது, பிகாஸ் அது இருந்துகிட்டே தான் இருக்கும். இது எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகுது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். What led R to increase earlier this year in the second wave? இதை வந்து டாட்ஸ் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்ரோனிம் வச்சு சொல்லியிருக்காங்க. இதை வச்சே நம்ம ஒரு மெயின்ஸ் ஆன்சர் கூட எழுதலாம். எதனால கொரோனா வைரஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, எதனால அது இன்க்ரீஸ் ஆகலை அப்படிங்கிறத இதை வச்சே நம்ம எழுதலாம். ஸோ இந்த ஆக்ரோனிமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாட்ஸ், அதில் டி அப்படின்னா என்னென்னா டியூரேஷன் அ பர்சன் இஸ் இன்ஃபெக்ஷியஸ். ஹவு லாங் அ பர்சன் இஸ் அஃபெக்டட். லைக் இப்போ வந்து ஒரு பெரிய இன்ஃபெக்ஷன் அப்படின்னா அது வந்து ஒரு 1 year ஆகும் சரியாக, அந்த மாதிரியா, இல்லை 1 monthலேயே சரியாயிடுமா, ஒரு வாரத்திலேயே சரியாயிடுமா, அந்த மாதிரி டியூரேஷன் ஆஃப் த இன்ஃபெக்ஷன். அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்ஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ் ஹாவ் டு ஸ்ப்ரெட் இன்ஃபெக்ஷன் டு அதர்ஸ். எவ்வளோ அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது டு ஸ்ப்ரெட் த இன்ஃபெக்ஷன். லாக்டவுன்னு ஒரு விஷயம் இல்லைன்னா என்ன ஆகும், இருந்தால் என்ன ஆகும், opportunities obviously குறையும், because number of people he or she can go and infect will be reduced. அதுக்கு அடுத்தது T, the probable transmission occurs given opportunity. ஓகேயா? அந்த மாதிரி transition எவ்வளோ தூரம் இருக்குது. அடுத்து S, average susceptibility of a population or subpopulation. எவ்வளோ பாப்புலேஷன் இதுக்கு வல்னரபிளாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அம்மா வந்து ஒரு ரோட்டில் காய் விற்கிறாங்க அப்படின்னா த பர்சன் ஹி ஆர் ஷீ வில் கம் இன் கான்டாக்ட், ஒரு க்ளோஸ் கான்டாக்டில் வரதுக்கு அவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேயா? இப்போ இதுவே சம்படி, இப்போ வேறு யாரோ ஒருத்தவங்க ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் சர்வீசஸ் செக்டார், அவரோட காரில் போகிறாரு, தனியாக போகிறாரு, அவருக்குன்னு ஒரு தனி கேபின் இருக்குது ஆஃபீஸில், ஹி இஸ் கோன் கோ அண்ட் ஒர்க் தேர். அந்த மாதிரி எவ்வளோ பாப்புலேஷன் சசெப்டபிளாக இருக்குது, எவ்வளோ சசெப்டபிள்னா வல்னரபிள், எவ்வளோ பாப்புலேஷன் வல்னரபிளாக இருக்குது, எவ்வளோ பேருக்கு இது அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி, எவ்வளோ பேர் பர்சன் டு பர்சன் இன்ட்ராக்ஷனில் இருக்கிறதுக்கு ரொம்ப கம்மி. இதை வந்து வி ஹாவ் டு ஐடென்டிஃபை அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பித்தோன்னா சசெப்டபிள் இண்டிவிஜுவல்ஸ் லேக் இம்யூனிட்டி டிரைவ்டு த்ரூ ப்ரையர் இன்ஃபெக்ஷன் ஆர் இம்யூனைசேஷன். ஓகேயா? இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடியே வந்திருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த இன்ஃபெக்ஷனுக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆகிருக்காது. ஓகே, இல்லை ஆயிருக்கு. எவ்வளோ பாப்புலேஷனுக்கு இது டெவலப் ஆகிருக்கு அதெல்லாமும் நம்ம பார்க்கணும். இந்தியாவில் இப்போதைக்கு ரஃப்லி 25% ஆஃப் த பாப்புலேஷன் ஹேவ் ஆன்டிபாடிஸ் டு த வைரஸ். இது சசெப்டபிலிட்டி. அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் டிரான்ஸ்மிஷன். மெனி பீப்புள் வர் ஈகர் டு கெட் பேக் டு லைஃப் அண்ட் ஒர்க். ஃபஸ்ட்டு லாக்டவுன் முடிஞ்சதும் அப்பா எப்படா ஆஃபீஸ் திறப்போன்னு இருந்தது. ஸோ பீப்புள் காட் பேக் டு ஒர்க். சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் பெருசாக நம்பலை. தே தாட் தட் த வைரஸ் இஸ் ஓவர், அந்த எபிசோட் ஓவர், மறுபடியும் லெட்ஸ் கெட் பேக் டு லைஃப். அந்த மாதிரி பீப்புள் ஸ்டார்டட் திரும்ப வந்து மாஸ்க்ஸ் போடல, மார்க்கெட்லாம் மறுபடியும் கூட்டமாக ஆரம்பிச்சுது. அதனால த ஆப்பர்ச்சுனிட்டி வாஸ் வெரி வெரி ரைப். அடுத்த டாட்ஸில் டி இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் டிரான்ஸ்மிஷன். எவ்வளோ பேருக்கு இது வரதுக்கு சான்சஸ் இருக்குது, எவ்வளோ பேர் வந்து மாஸ்க் வேர் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் மாஸ்க் வேர் பண்ணல, பண்ணுறவங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு இது டிரான்ஸ்மிட் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறதா டி. ஓகேயா? அதுக்கு அடுத்தது எஸ், அதாவது டியூரேஷன் ஆஃப் த டியூரேஷன் ஆஃப் த இன்ஃபெக்ஷன் எவ்வளோ தூரம் இருக்க போது. எமர்ஜிங் எவிடன்ஸ் சஜஸ்ட் தட் த டியூரேஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன் குட் பி ஸ்லைட்லி லாங்கர். அதாவது புது வேரியண்ட் வர நம்ம பழைய வேரியண்ட்டுக்கு வேக்சின் பண்ணியிருப்போம், அதுக்குள்ளே புது வேரியண்ட் டெவலப் ஆகும், மறுபடியும் நம்ம வேக்சின் அதை அப்டேட் பண்ணுறதுக்குள்ளே திரும்ப கேசஸ் அதிகமாகும். இந்த மாதிரி இந்த டாட்ஸுங்கிறத வச்சுட்டு நீங்கள் கொரோனா வைரஸ்னு இல்லை, போலியோவாக இருக்கட்டும், இல்லை மீசில்ஸ், மலேரியா, இந்த மாதிரி எந்த ஒரு எபிடமிக்கு நம்ம வந்து ஒரு கண்ட்ரியில் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலுமே we should make sure that this dots approach is followed. அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. This is a very important article. You can just have a read. அடுத்து சீஸ் த கான்ஃப்ளிக்ட் அண்ட் பில்டு த பீஸ். இந்த ஆர்டிக்கலில் ஐ வுட் அட்வைஸ் யூ டு ரீட் த ஃபுல் ஆர்டிக்கல். இதில் எது சொல்கிறாங்க அப்படின்னா
முக்கியமாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூவில் இவங்க 2 பேருமே ஆக்சுவலாக விக்டிம்ஸ் தான். அதாவது இஸ்ரேல்ஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் விக்டிம், எங்கள் மேலே அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. பாலஸ்தீன்ஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் விக்டிம், எங்கள் மேலே அவங்க அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. இதில் முக்கியமான ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, போத் ஆஃப் தெம் ஆர் ட்ரைங் டு டெல் தட் தே ஆர் த என்ன சொல்கிறது, தட் தே ஆர் த விக்டிம் அப்படிங்கிறது தான் முக்கியமான இவங்களுக்குள்ளே இருக்க ப்ராப்ளமே. ஓகேயா? அண்ட் இந்த ஆர்டிக்கிளில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபியர் இருக்க வரைக்கும் ஒரு மனுஷனால் ஃப்ரீயாக இருக்க முடியாது. எப்போவும் கான்ஸ்டண்ட்டாக லைஃபுக்கு த்ரெட் இருந்துகிட்டே இருக்குன்னா அவனுக்கு பெரிய ஆஸ்பிரேஷன்ஸ் லைஃப்பில் இருக்காது. இன்றைக்கி உயிரோடு நம்ம கழிச்சா போதும் அப்படி இருப்பான். அவனுக்கு டிசையர்ஸ் எதுவும் இருக்காது, ஒர்க் பண்ண மாட்டாங்க, மென்டலி தே வில் நாட் பி ஸ்டேபிள். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அ ஃபியர்ஃபுல் இண்டிவிஜுவல் இஸ் நீதர் குட் ஃபார் த சொசைட்டி or good for himself. Okay, so what we have to do is we should make sure that this whole Israel-Palestine issue is comes to an end by accepting that they both are victims. இதுக்கு என்ன பண்ண முடியும்? 2 பேருமே they have to accept the rights. For example, if Israelis are bombing, they should make sure இந்த மாதிரி பாம்பை நம்ம குழந்தைங்க இருக்க ஸ்கூலில் போட்டாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்னு அவங்களும் யோசிக்கணும். அதே மாதிரி Palestinians also should think. Okay, they have to be என்ன சொல்கிறது, they have to be confronted with a very fundamental question. அதாவது which Palestinians are given same rights as Jew. அதாவது உங்களுக்கு இருக்க அளவுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் அவங்களுக்கும் கொடுத்தா என்ன அப்படிங்கிற இந்த பேசிக் கொஷினை the youthful population should talk to each other அப்படிங்கிறதா சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப ஃபிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இன்டர்வியூ இருக்கும். இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, யார் எவ்வளோ பாம்பு போட்டால், எவ்வளோ லைஃப்ஸ் இப்போது இறந்துருக்காங்க, அதெல்லாம் இதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. விக்டிமைஸ் ஒருத்தவங்கள பண்ணிக்கிறாங்க. இவங்களால தான் நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்களால் தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒருத்தர் விக்டிம் கார்டே ப்ளே பண்ணிட்டு இருந்தா யார் தான் அவங்க ஆக்ஷன்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது? அப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல அப்படின்னா இந்த ப்ராப்ளம் முடிவுக்கே வராது. ஸோ இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ், இந்த மாதிரி நியூட்ரல் ஆர்டிகல்ஸ் ஹிந்து பேப்பரில் வரது ரொம்ப ரேர். த ரைட்டர்ஸ் தே வில் டேக் த ஸ்டாண்ட் ஈதர் ஃபார் ஒன் சைடு. ஒன்று ப்ரோ கவர்மெண்ட்டாக இருப்பாங்க, இல்லை ஆன்டி கவர்மெண்ட்டாக இருப்பாங்க, இல்லை ப்ரோ இஸ்ரேலியாக இருப்பாங்க, இல்லைனா ஆன்டி இஸ்ரேல்ஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு நியூட்ரல் ஆர்டிகல் வரது ரொம்ப ரேர். ட்ரை அண்ட் ரீட் திஸ் ஆர்டிகல் ஃபுல்லி, ஐ வுட் சஜஸ்ட். கிட்டத்தட்ட I would have highlighted all the whole article. Okay, so just read this whole article. இதில் வந்து ஒரு எஸ்ஸே எழுத சொல்கிறாங்க. இப்போ வார் பற்றி ஒரு எஸ்ஸே, இல்லைனா மாடர்ன் டைமில் வந்து மேஜர் கண்ட்ரீஸ் ஆர் அகேன்ஸ்ட் ஈச் அதர். ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேல், பாலஸ்தீன், இந்தியா, பாகிஸ்தான், அப்புறம் சைனா, ஜப்பான், இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் ஆர் அட் வார். இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டால் யூ கேன் ரைட் திஸ் ஹோல் ஆர்டிக்கல் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் as an essay. Okay. Now, moving on to the next one. High-performing states with good schools can nudge others if they have the political will. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக யூனியன் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி நம்ம ஸ்கூல் எஜுகேஷனை ஒரு மாதிரி காம்படிட்டிவாக பண்ண பார்க்குறாங்க. அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் நடுவில் ஒரு ஹெல்த்தி காம்படிஷனை ப்ரமோட் பண்ணி அதுலேருந்து நம்ம லிட்ரஸி ரேட் அதிகம் பண்ணுறது, என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகம் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இஸ் ஹையஸ்ட் இன் த ஹோல் கண்ட்ரி. ஓகே, வி ஹவ் அச்சீவ்ட் 100% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டையும் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக உருவாக்குனது தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ், PGI. இந்த PGI இண்டெக்ஸ் படி what are the states and union territories that have performed the best? Andaman and Nicobar, Chandigarh, Kerala, Punjab, Tamil Nadu, etc. It should be heartening to 33 states and union territories that the PGI scores have improved over the previous year. ரெண்டு ஸ்டேட் that have actually regressed என்னென்னு பார்த்தீங்களா, மத்திய பிரதேஷ் and சத்தீஸ்கர். ஓகே, the score is derived using databases on 70 parameters. இதெல்லாம் உங்களுக்கு prelims question. What is PGI? எந்த மினிஸ்ட்ரி இதை ரிலீஸ் பண்ணுறாங்க? How many indicators are there? அப்பெல்லாம் கேட்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படின்னா, ஈக்விட்டி, ஆக்சஸ், கவர்னன்ஸ் ப்ராசஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டி, லேர்னிங் அவுட்கம்ஸ், இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அன்ஈவன் லேர்னிங் அவுட்கம் பிகம்ஸ் between students from deprived communities earns a better score. அதாவது இப்போது லேர்னிங் அவுட்கம் அப்படின்னா என்னென்னா, இப்போ யாராவது ஒருத்தவங்க படிக்கிறாங்க, ஓகேயா, இப்போது ஏழையாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, படிச்சுட்டு விவசாயம் பார்க்குறது, அது வேறு. இப்போது இஃப் சம்படி ஹேஸ் மனி, இஃப் ஹி ஹஸ் கம்ப்ளீட்டட் இன்ஜினியரிங், ஆப்வியஸ்லி ஏதாவது ஒரு கோர் செக்டாரில் இல்லை கவர்மெண்ட்டில் ஏதாவது வேலை பார்க்க போவாங்க. ஸோ இந்த லேர்னிங் அவுட்கம்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இட் இஸ் ஃபேவரபிள் டு த பர்சன், இல்லைனா அவங்க படித்ததுக்கு அவங்க வேலை பார்க்குறது எது அதெல்லாம் சொல்கிறது தான் லேர்னிங் அவுட்கம்ஸ்.
ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதில் நம்ம முக்கியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது த சதர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆர் ஃபர்ம் கிரவுண்ட் டு அச்சீவ் திஸ், வைல் தோஸ் ஆன் சென்ட்ரல் இந்தியா அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியா ஆர் லெஸ் ரிசோர்ஸ்ட். எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு ரிசோர்ஸஸ், ஸ்டேட்ஸுக்கு ரிசோர்ஸஸ் இருக்கோ தோ ஸ்டேட்ஸ் ஆர் டூயிங் வெல் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. A good monsoon will aid agriculture. இந்த தடவை வந்து இந்தியன் மீட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் has predicted that there will be normal rain அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, except for north east where rainfall will be below normal. The other regions are expected to get above normal. இந்தியாவில் என்ன ஒரு ஃபினாமினன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவுக்கு தான் it will have higher base rainfall than other parts of India. ஒருவேளை நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவுக்கு கம்மியாக ரெயின்ஃபால் போகுது அப்படின்னா சென்ட்ரல் இந்தியாவுக்கு நிறைய ரெயின்ஃபால் வந்துடும் அந்த இயர். ஓகே, இஃப் நார்த் India is experiencing below average rainfall in 1 year na, then central India will surely have above average rainfall. ஸோ இது வந்து திஸ் இஸ் டியூ டு வேரியஸ் கான்செப்ட்ஸ் லைக் இந்தியன் ஓஷன் டைபோல், இதெல்லாம் நீங்கள் ஜியாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க. இதில் மான்சூன்ஸ் இந்த வருஷம் நார்மலாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு 2 சைடு இருக்குது. ஒரு சைடு வந்து ஆப்வியஸ்லி அக்ரிகல்ச்சர் வில் பி குட், பீப்புள் வில் பி ஹார்வெஸ்டிங் மோர் எக்ஸெட்ரா. த செகண்ட் ஒன் இஸ் நார்மல் விட அதிகமாக கொஞ்சம் இருக்குது அப்படின்னா த another important problem that we'll be facing is flash floods issue. இந்த flash floods issueனால ஒவ்வொரு வருஷமும் இவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத அட்லீஸ்ட் இந்த வருஷமாவது நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, so that's all about this article. The next article which is very important is ஒவ்வொரு vulnerable section பற்றி நம்ம எடிட்டோரியலில் பார்த்துட்டே இருக்கோம். ஓல்டு பீப்புள், டிசேபிள்டு, செக்ஸ் ஒர்க்கர்ஸ், அடுத்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்க, அதுக்கு வாட் இந்தியா ஷுட் டூ அதை தான் இந்த ஃபுல் ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. திஸ் ஆர்டிக்கல் ஹேஸ் லாட் ஆஃப் ஃபிகர்ஸ். இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் WHO survey there is 10 to 25 life year expectancy reduction in patients with severe mental disorders. அட்லீஸ்ட் அந்த மென்டல் டிசார்டர்னால அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் அவங்களோட ஆயுசில் குறையுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியா வந்து 2014 நேஷ்னல் மென்டல் ஹெல்த் பாலிசின்னு ஒன்று உருவாக்கணும். 2017 மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் அப்படின்னு ஒன்று உருவாக்கணும். பட் த திங் இஸ் இந்தியாவில் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம். இந்தியாவில் த நம்பர் ஆஃப் பீப்புள் டையிங் ஆஃப் சூசைட்ஸ் இஸ் மோர் தேன் த வேர்ல்டு ஆவரேஜ் அப்படிங்கிறது ஒரு வருத்தப்படுறதுக்குரிய விஷயம் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் சூசைட்ஸில் சாகுறாங்க. இப்போ மென்டல் ஹெல்த் இஷ்யூனா போய் பார்க்குற மாதிரி சைக்காட்ரிஸ்டோ டாக்டரோ எவ்வளோ பேருக்கு அவைலபிளாக இருக்காங்க. 1 lakh பீப்புளுக்கு 0.03 இஸ் த பர்சன்டேஜ் தட் இஸ் அவைலபிள். அதுக்கு நர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து இந்த கோர்ஸை படிக்கிறாங்க, சைக்காட்ரியை எடுத்து படிக்கிற மக்கள் எவ்வளோ பேர், அது முதல்ல வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது எவ்வளோ பாப்புலேஷன். இப்போ யாராவது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் மென்டலி இப்போ டிப்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு நம்ம போய் சொன்னோன்னா அப்போ நான் பைத்தியங்கிறியா அப்படின்னு உடனே கேட்பாங்க. இன்னமுமே நம்ம சொசைட்டியில் அந்த டபு இன்னும் போகலை. மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வெரி நார்மல். ஒர்க் ப்ரெஷர் இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்க அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இட் இஸ் வெரி காமன். அது இன்னுமே நம்ம மக்கள்கிட்ட இன்னும் அது புரியலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மென்டல் இல்னஸ்னா ஆங்ஸைட்டி டிஸார்டர், சைக்காட்டிக் டிஸார்டர், மூட் டிஸார்டர், சப்ஸ்டன்ஸ் யூஸ் டிஸார்டர், பர்சனாலிட்டி டிஸார்டர், ஈட்டிங் டிஸார்டர், இது எல்லாமே மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் தான். ஓகேயா, உலகத்தில் 1 lakh பாப்புலேஷனுக்கு 10 பேர் சூசைட் பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் அது 16 பேராக இருக்குது. ஸோ த சூசைட் ரேட் இஸ் ஹையர் இன் இந்தியா கம்பேர்ட் டு த வேர்ல்டு ஆவரேஜ். அதே மாதிரி த சூசைட் ரேட் இன் மேல்ஸ் இஸ் ஹையர் தேன் இன் ஃபீமேல்ஸ். ஓகே, பிகாஸ் இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபீமேல்ஸ்க்கு வென்னவர் தே ஆர் டிப்ரெஸ்ட் அட்லீஸ்ட் கோயிலுக்காவது போவாங்க, சம்படி வில் டேக் கேர், அந்த மாதிரி பிலீஃப் சிஸ்டமாவது அவங்களுக்கு இருக்கும். தே ஹாவ் சம் ஒன் டு போர் தேர் ஹார்ட் அவுட். ஆனால் இது வந்து மென் வாட் தேல் திங்க் இஸ் இது யார்கிட்டயா போய் சொன்னால் நம்மளை பற்றி கேவலமாக பேசுவாங்க, அந்த கெத்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறதுனால தே வெரி ஹார்ட்லி ஓப்பன் அப். ஸோ த ரிசல்ட் இஸ் மோர் நம்பர் ஆஃப் மேல்ஸ் கமிட்டிங் சூசைட். ஃபார் எக்ஸாம்பிள் அருணாச்சல் பிரதேஷில் ஒரு மினிஸ்டர் கமிட்டட் சூசைட் ஆஃப் டிப்ரெஷன். சுஷாந்த் சிங் ராஜ்புட், தோ தெர் இஸ் மெனி கான்ட்ரவர்சிஸ் ரிகார்டிங் இட் இஸ் அ சூசைட். ஓகேயா, அந்த மாதிரி இவ்வளோ படித்தவங்க பீப்புள் ஹூ ஹாவ் மனி ஹூ கேன் கோ அண்ட் கன்சல்ட் அ சைக்காட்ரிஸ்ட், அவேர்னஸ் இருக்க மக்கள் இவங்களே தே ஆர் ஃபேஸிங் டிப்ரெஷன்னா ஹவு வில் அ காமன் மேன் பி? ஓகேயா, அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுவும் இந்த கோவிட் டைமில் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் ஆர் வெரி வைட்லி ப்ரிவாலண்ட் அமங் இந்தியன் பாப்புலேஷன். அப்போ லாக்டவுனால் காசு இல்லாதது, வீட்டில் ப்ராப்ளம், வீட்லேயே இருக்கிறதுனால வீட்டில் இப்போ ஒரு ஆல்கஹாலிக் ஃபாதர் இருக்கார் அப்படின்னா டெய்லி அம்மாவை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஹீல் ஆல்சோ ஹாவ் சம் இஷ்யூஸ். ஓகேயா,
In India, 1 in 7 people have mental disorder ranging from mild to severe in 2017. Depression, anxiety disorder, schizophrenia, bipolar disorder, இதெல்லாம் இந்தியாலே இருக்குது. The situation is getting really worse in the southern states compared to northern states. ஏன் அப்படின்னா southern statesல many people they are oriented towards development, so obviously they'll have more work pressure, tension, etc. Depressive disorders were more prevalent among females than males, which could be due to sexual abuse, gender discrimination, workplace la nimmadiya illa somebody is sexually abusing illa mentally abusing illa husband kitta domestic violence. இந்த மாதிரி women have a lot of problem. Antenatal, postnatal issues, for example postpartum depression நே ஒன்று இருக்குது. அதாவது you have been living with another maybe உங்கள் கிட்டா கூட இருக்கலாம், பட் இருந்தாலுமே you are living with that person for 10 months, suddenly that person is out of your body அப்படின்னா that will create a depression. postpartum depression ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே மக்கள் நிறையா பேருக்கு தெரியாது. என்ன சொல்கிறது, அதுவும் இல்லாமல் இந்த ப்ரெக்னன்சி முடிஞ்சதும் they'll have a lot of hormonal changes. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குங்கிற அவேர்னஸ் கூட மக்களுக்கு இருக்க மாட்டேங்குது. ஸோ that is why we have to do this அப்படிங்கிற இந்த மென்டல் அவேர்னஸ் இது எல்லாத்தையும் நம்ம கிரியேட் பண்ணோம். ஈவன் லேர்ன்ட் பீப்புள் அவங்களுக்கே இது தெரியறதில்ல. ஸோ இட்ஸ் ஹை டைம் தட் வி ஷுட் டூ திஸ் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் திஸ் ஆர்டிக்கல். இதுக்கு வந்து pandemic may be the best time to explore various policy options including creating online mental health awareness. ஸோ இந்த டைமில் சின்ஸ் வி ஆர் கிரியேட்டிங் அவேர்னஸ் ஃபார் எவ்ரி திங், சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் வேரிங், அதோட மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா இப்போ ட்ரை அண்ட் காண்டாக்ட் திஸ் ஹெல்ப் லைன்ஸ் இருக்குது. இஃப் யூ ஆர் ஃபீலிங் சூசைடல் தாட்ஸ் அடிக்கடி வருதுன்னா கால் அண்ட் டாக் டு சம் பர்சன், அந்த மாதிரி எல்லாம் நிறையா விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ பீப்புள் ஷுட் பி மேட் அவேர் ஆஃப் திஸ்ங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிளோட ஜஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், as the Quad gains momentum, Indo-Pacific and South Asia are more likely to resist Chinese largesse. இந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ரீசண்டாக பங்களாதேஷ்க்கு சைனீஸ் அம்பாசிடர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பங்களாதேஷ் ஷுட் நாட் பி திங்கிங் ஆஃப் ஜாயினிங் குவாட். அது வந்து ஜாயின் பண்ணுச்சுன்னா பங்களாதேஷ்க்கும் சைனாக்கும் இருக்க ப்ராப்ளம் நிறையா வரும் அப்படின்னு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பங்களாதேஷி ஃபாரின் மினிஸ்டர் செட் பங்களாதேஷ் இஸ் அ சாவரன் ஸ்டேட், வி ஹாவ் அவர் ஓன் இண்டிபெண்டன்ஸ், அதனால இஃப் வி வாண்ட் ஜாயின் வி வில் திங்க் ஓவர் இட். இதை வந்து இன்னொரு கண்ட்ரி வந்து இதை மிரட்ட முடியாது எங்களை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சைனா இஸ் ரியலி கெட்டிங் அன்கம்ஃபர்டபுள் வித் த ஐடியா ஆஃப் த கண்ட்ரிஸ் ஃபார்மிங் த குவாட்ரிலேட்டரல் டயலாக் ஆர் குவாட். நமக்கு தெரியும் குவாடில் வந்து 4 countries இருக்குது, இந்தியா, யூஎஸ், ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா. தேர் மெயின் எய்ம் இஸ் டு have a free and open Indo-Pacific area, because since most of the trade happens through this route, இந்த ஏரியாவை யாருமே டாமினேட்டோ இல்லை வந்து சிங்கிள் ஹேண்டடாக இதை ஹேண்டில் பண்ணவோ கூடாது அப்படிங்கிறது தான் இந்த நேஷன்ஸோட எய்ம். ஓகேயா, இதோட வெளியில் சொல்லாத எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கவுண்டர் சைனீஸ் ஆக்டிவிட்டீஸ், சைனீஸ் டாமினன்ஸ் இன் பசிபிக் ஓஷன் எக்ஸெட்ரா. ஸோ since many countries are getting together, அதுவும் இந்த 4 countries are very important countries in Asia Pacific region, so China is getting really uncomfortable அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. And then there is this data point, as you can see, job loss in urban areas related to COVID, அப்புறம் lockdowns etc. have crushed the confidence level of city dwellers. This negative perception of the economy and employment situation has reached the highest level recorded in at least 8 years. இப்போ people are feeling very very skeptical. They feel like திரும்ப economy normal situation போகும், அவங்க போன வேலை கிடைக்கும், இந்த மாதிரி people are losing hope. எப்போ வந்து the citizens are losing confidence in the ruling government இல்லைனா இந்த ruling state அப்படின்னா the state is going in a very bad situation அப்படிங்கிறது நமக்கு தெரியும். Negative perception remained high with regard to the overall price situation and incomes too. மக்களுக்கு இன்கம் குறையுது, ஆனால் ப்ரைஸ் ஏறிட்டே போகுது. The survey was conducted from April 29 and May 10 in 13 major cities. இது வந்து this is the year's highest unemployment rate. It was 23.14% in May 2020. Okay, now May 2021 it is 14.73%. economic situation பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது 81% of the respondents that the country's economic situation worsened compared to last year. அதே மாதிரி 82.1% said that the employment situation worsened. Income levels 58% said it has decreased.
ஓகே, பிகாஸ் இந்தியா வந்து இட் இஸ் அ கேஷ் எக்கானமி. காலையிலேருந்து வேலை பார்க்குறாங்க, யாரோ சித்தாலாக இருக்கட்டும் இல்லை எனிபடி அந்த மாதிரி டெய்லி வேஜ் லேபரர்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு சாயந்தரம் தான் சேலரி கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வேலை பார்த்தா இன்றைக்கி அவங்களுக்கு சேலரி. இஃப் தட் இஸ் பீயிங் அஃபெக்டட் டியூ டு லாக்டவுன் ஆர் எனி அதர் மேட்டர் அப்படின்னா அவங்களோட டிஸ்போசபிள் இன்கம் கம்மியாகும். ஸோ பீப்புள் ஆர் ஹேவிங் திஸ் நெகட்டிவ் பர்செப்ஷன். அண்ட் தென் திஸ் இஸ் அபவுட் திஸ். இது நம்ம எழுதுனதே வந்து நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால். ஹி செட் ஹவு டிட் வி கம் டு த கன்க்ளூஷன் ஆஃப் கேன்சலிங் சிபிஎஸ்சி 12th எக்ஸாம். அதுவும் 12th எக்ஸாமுங்கிறது ஒருத்தவங்க கெரியரில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டெசிஷனை நாங்கள் வந்து ஸ்வீப்பிங்கெல்லாம் எடுத்துடல. வி ஹேட் அ லாட் ஆஃப் டிஸ்கஷன் வித் இம்பார்ட்டன்ட் பீப்புள், எஜுகேஷனிஸ்ட்ஸ் எக்ஸெட்ரா. அப்புறம் வந்து வி டுக் 3 இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து கெரியர். இது அஃப்கோர்ஸ் கெரியரில் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். செகண்ட் ஒன் இஸ் சேஃப்டி. பிகாஸ் இப்போ கோவிட் டைமில் அதுவும் சில்ட்ரன் இஃப் தே பிகம் வெரி சசெப்டிபிள், அவங்களுக்கு அவ்வளோவா இம்யூனிட்டி டெவலப் ஆகிருக்காது. ஓகேயா, 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க அப்படின்னா they'll be still in their teenagers. அவங்களுக்கு அவ்வளோ டெவலப் ஆகிருக்காது. ஸோ we should make sure that இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதனால somebody should not get sick. even one life is very important. அடுத்து எம்பத்தி வந்து we understand that the many people அவங்க வீட்டில் இப்போ படிக்கிற சுச்சுவேஷன் இல்லாமல் இருக்கலாம். many people they wouldn't have understood what the syllabus is. ஆன்லைனில் கிளாஸஸ் நடத்துனதுனால நிறைய பேருக்கு அது என்னன்னு கூட புரியாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 க்ரைட்டீரியா வச்சு தான் we came to this decision அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் gist of this article. The mental freedom and strength achieved through this decision will go a long way in contributing to general well-being. இதனால் எப்படி நம்ம பப்ளிக் எக்ஸாம் படிக்க போகிறோன்னு பயந்துட்டு இருந்த பசங்களாக இருக்கட்டும், நம்ம பையனோட பப்ளிக் எக்ஸாம் என்னாவும் பயந்துட்டு இருந்த அம்மா அப்பாவாக இருக்கட்டும், இது வந்து this will be beneficial to both of them அப்படிங்கிறதா இதில் சொல்கிறாங்க. So that's all for this article. With this, today's important articles comes to an end. I hope this session was useful. Kindly tune in tomorrow for tomorrow's editorial. Thank you.